இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் மேகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் தெலங்கானாவில் பாகிஸ்தான் நகரத்தின் பெயரில் இருக்கும் பேக்கரியின் பெயரை மாற்ற வேண்டும் என்று போராட்டம் வெடித்துள்ளது. இந்த நிலையில் அம்மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கும் பேக்கரி உரிமையாளர் பேக்கரியின் பின்னணி குறித்தும் விவரித்துள்ளார். தெலங்கானா பேக்கரிக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு, உரிமையாளர் சொல்வது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். பாகிஸ்தான் மீதான ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலை தொடர்ந்து இரு நாட்டு எல்லையில் போர் பதற்றம் உச்சம் தொட்டிருக்கிறது. பகல்காமில் கடந்த ஏப்ரல் இறுதியில் நடந்தேறிய தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாகவே ஆபரேஷன் சிந்தூரை கையில் எடுத்தது இந்தியா. நேற்று முன்தினம் நடத்திய இந்த தாக்குதலில் சுமார் 100 தீவிரவாதிகள் கொன்றொழிக்கப்பட்ட நிலையில் நாட்டு மக்கள் அனைவரும் இந்திய ராணுவத்திற்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். அத்தோடு பாகிஸ்தானுக்கு எதிராக கருத்துகளும் வலுத்து வருகிறது. குறிப்பாக பாகிஸ்தானை காட்டமாக விமர்சித்து சமூக வலைதளங்களில் பலரும் பதிவுகளை போட்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் தெலங்கானா மாநிலத்தில் கராச்சி என்ற பெயரில் இயங்கி வரும் பேக்கரிக்கு இந்து முன்னணியினர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். பாகிஸ்தானின் முக்கிய நகரமாக கராச்சி இருக்கிறது. இந்த நிலையில் கராச்சி என்ற பெயரை பிடித்துக் கொண்ட பலர் பாகிஸ்தான் பேக்கரி எப்படி இங்கு செயல்படலாம், பேக்கரியின் பெயரை மாற்ற வேண்டும் என்று இந்திய கொடியின் மூவர்ணங்களை பேக்கரி மீது பூசி போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மாநில முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கும் உயரதிகாரிகளுக்கும் கோரிக்கை ஒன்றை வைத்திருக்கிறார் கராச்சி பேக்கரி உரிமையாளர். பாகிஸ்தான் பிரிவினையின் போது 1953ஆம் ஆண்டில் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த தனது தாத்தா காஞ்சாண்ட் ராம்னானி கராச்சி என்ற பேக்கரியை துவங்கியதாகவும் 73 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த பேக்கரி பாகிஸ்தான் பேக்கரி கிடையாது, இது இந்தியாவைச் சேர்ந்த பிராண்ட் தான் என்று கூறியுள்ளார். மேலும் பேக்கரியின் பெயரை மாற்ற வேண்டும் என்று கூறி தங்கள் கடையின் மீது மூவர்ணத்தை பூசி வருவதாகவும், இந்த விவகாரத்தில் மாநில முதல்வரும் அதிகாரிகளும் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். பாகிஸ்தான் பிரிவினையின் போது இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த தனது தாத்தா ஞாபகார்த்தமாக கராச்சி என்று பெயர் வைத்தாரே தவிர இது பாகிஸ்தான் பிராண்டு கிடையாது, இது இப்போது வைக்கப்பட்ட பெயரில்லை. ஆதலால் பெயரை மாற்றாத வகையில் மாநில அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான போர் பதற்றத்தில் தெலங்கானா பேக்கரிக்கு எதிராக தேசப்பற்றை வெளிப்படுத்துவோர் மீது விமர்சனங்களும் எழுந்து வருகின்றன.